ஹலோ மக்களே, இன்று நாள் 9 செப்டம்பர் 2025. இனிய மாலை பொழுது. நல்ல செய்தி உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் படித்த நல்ல செய்தி. இன்னைக்கு பார்க்க போகிறது லீ குவான் யவ். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். நம்ம சிங்கப்பூர் 1965 பார்ப்போம். 1965 சிங்கப்பூர் வந்து மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு ஃப்ரீடம் ஆச்சு. அந்த டைமில் சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சுன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்லம்மில் இருந்தாங்க. அங்கே எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் இல்லாமல் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ப்ரொடெஸ்ட், எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ், எங்கே பார்த்தாலும் பீப்புள் ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் 1965 சிங்கப்பூர் ஸ்டேட்டஸ். அப்போது ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இந்த லீ குவான் யவ் பதவி எடுத்துக்கிட்டாரு. லீ குவான் யவ் இவருக்கு வந்து சிங்கப்பூரை ஒரு டெவலப்டு நேஷனாக மாற்றணுன்ட்டு ஒரு எய்ம் வச்சார். அதுக்கு நிறைய ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணார். என்னென்ன ப்ராப்ளம்னா, நிறைய சோஷியல் ப்ராப்ளம். எங்கே பார்த்தாலும் பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே வயலன்ஸாக இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் பீப்புள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க, நிறைய எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங் ப்ராப்ளம், அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரே கரப்ஷன், ஊழல். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேட் குவாலிட்டி ப்ராடக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அவர் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக சரி பண்ணிட்டு வந்தார். அது எப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். லீ குவான் யவ் இவர் சோஷியல் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணாருன்னு பார்ப்போம். இவர் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. பனிஷ்மெண்ட் எதுக்கெல்லாம் கொடுத்தாருன்னு பாருங்கள். பப்ளிக்கில் டிராயிங் வரைகிறது, பப்ளிக்கில் சிவிங்கம் போடுறது, பப்ளிக்கில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்ட் அகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி சொத்தை முடக்கினார். அப்புறம் யாரெல்லாம் கம்யூனிசம் பற்றி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் ரிலிஜன் பற்றி பேசினாலோ, யாரெல்லாம் மலேசியாவோட திரும்பி ஜாயின் பண்ணுறதை பற்றி பேசினாலும் அவங்கள வாயெல்லாம் அடக்குனார். இதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆனார். இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் சோஷியல் ப்ராப்ளத்தை சரி பண்ணார். லீ குவான் யவ் அடுத்து இவர் எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் ஒவ்வொன்றா எப்படி சரி பண்ணார் பார்ப்போமா. முதல் ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணது ஹவுசிங். பீப்புள் 80% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்லம்மில் தான் வசிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கு அவர் ஒரு சர்ச்சையான ஒரு சட்டத்தை உருவாக்குனார். அதாவது அந்த சட்டப்படி கவர்மெண்ட் வந்து குறைந்த செலவில் நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணார். ஸோ குறைந்த செலவில் நிலத்தை வாங்கி அதில் நிறைய பில்டிங்ஸ் கட்டினார், நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டினார். இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிட்டாரா, ஆனால் இப்போ பீப்புள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை குறைந்த செலவில் வாங்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா சிபிஎஃப், சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருக்குது. அது ஒரு பென்ஷனுக்காக உருவாக்கின ஸ்கீம். இந்த ஸ்கீமை ஸ்மாலாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணார். அதாவது பீப்புள் வந்து அவங்களோட 25% சேலரியை வந்து இந்த சிபிஎஃப்ல போடணும், மேண்டேட்டரியாக போடணும். ஸோ ஒரு 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 தொகை சேர்ந்த பிறகு அந்த அமௌண்ட்டை வச்சு அப்பார்ட்மெண்ட்டை பீப்புள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு வந்தார். இது பெரிய சக்ஸஸ். பீப்புள் எல்லாரும் 80% ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஸ்லம்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ 80% ஆஃப் பீப்புள் அவங்களோட ஓன் ஹவுஸில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இது பெரிய சக்ஸஸ். லீ குவான் யவ் அடுத்த எக்கனாமிக் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணாருன்னு பார்ப்போம். வேலை வாய்ப்பு. சிங்கப்பூரில் எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் இல்லை, வெறும் ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும்தான். ஸோ அவர் எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிறது? ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணுன்ட்டு பிளான் பண்ணார். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னா சில சலுகைகளை கொடுத்தாரு. என்னென்ன சலுகைனா, டேக்ஸை ரெடியூஸ் பண்ணார். ஒரு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனிஸ் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. எந்த ஒரு தொழிலாளர் சங்கமும் எல்லா தொழிலாளர் சங்கமும் பேன் பண்ணார். அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர கம்பெனிக்கு அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து ஏதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணால் எந்த கேள்வி கேட்காம அவங்கள டிஸ்மிஸ் பண்ண அலோவ் பண்ணார். ஸோ இந்த லா வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதே சமயத்தில் சிங்கப்பூரோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷனும், சிங்கப்பூரில் நிறைய போர்ட் இருந்தது. இதுவும் அந்த நேரத்தில் சைனாவில் ஒரு புரட்சி நடந்துருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை சிங்கப்பூர் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் 0% மாறிச்சு. இது ஒரு பெரிய பிக் சக்ஸஸ். லீ குவான் யவ் அடுத்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணாருன்னு பார்ப்போம். ஊழல், கரப்ஷன். யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாரு, மரண தண்டனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஹை சேலரி கொடுத்தாரு. ஹை சேலரிஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எந்த ஊழலும் அவங்க பண்ண மாட்டாங்க. இது நல்லா ஒர்க் ஆச்சு. சிங்கப்பூர் வந்து ஒரு ஊழலே இல்லாத நாடாக மாறிடுச்சு. இது ஒரு பிக் சக்ஸஸ். லீ குவான் யவ் அடுத்த ப்ராப்ளம்
சீப் ப்ராடக்ட். சிங்கப்பூர் ஃபுல்லாக ஒரே சீப் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணார்னா, சிங்கப்பூரில் எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணார், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து குட் குவாலிட்டி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணார். இது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. லீ குவான் யோ அடுத்து அவர் பீப்புள் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்ததை பார்த்தாரு. அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் பில்டு பண்ணார். பீப்புள் ஹெல்த்தியாக மாறினாங்க. இதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. லீ குவான் யோ அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ். சிங்கப்பூரில் எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ லீ வந்து அங்கே இருக்க ஹியூமன்ஸ்க்கு டெக்னிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு. அதனால நிறைய டெக்னிக்கல் ஸ்கூல் ஆரம்பித்தார். அதுக்காக ஃபாரின்லேருந்து நிறைய கம்பெனிஸை வர வச்சு அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணி மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இது நல்லா ஒர்க் ஆச்சு. இது பெரிய சக்ஸஸ். பார்த்தீங்களா, சிங்கப்பூரோட டெவலப்மெண்ட்டுக்கு லீ ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. உலகத்திலேயே ஒரு நாட்டை டெவலப்மெண்ட் நேஷன் ஆக்கிறதுக்கு ஒரு சர்வாதிகாரம் யூஸ் பண்ணுற முதல் ஆள் இந்த இவர் தான், லீ தான். இன்னைக்கு சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு early 2000 சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிச் டெவலப்டு நேஷன், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரீஜனல் ஹப்பாக இருக்குது. உலகத்திலேயே 3rd பிளேஸ் ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, உலகத்திலே 2nd பிளேஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறது, உலகத்திலே 3rd பிளேஸு ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். 80% ஆஃப் பீப்புள் வந்து ஓன் ஹவுஸில் வாழ்கிறாங்க. எந்த ஒரு ஊழலும் இல்லை. பார்த்தீங்களா எப்படி இந்த சிங்கப்பூர் எப்படி ஆச்சு. 1965 எப்படி இருந்தது, early 2000 எப்படி இருந்தது. லீ குவான் யோ அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே. இது போன்ற நல்ல செய்தியை நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.